Example 4.35. If the letters of the word table are permuted in all possible ways and the words thus formed are arranged in the dictionary order, alphabetical order, find the rank of the words table, bleat. அதாவது டேபிள் bleat அப்படின்னு ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு வேர்ட்ஸுடைய ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க. ரேங்க்னா எத்தனாவது வேர்ட்ஸா இந்த ரேங்க் வந்து இருக்கும், இந்த டேபிள்ன்றது இருக்கும், இந்த bleatன்றது இருக்கும் அப்படின்னு டிக்ஷனரி ஆர்டர்ல. டிக்ஷனரி ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணும்பொழுது, சரிங்களா, டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது இந்த டேபிள்ன்றது எத்தனாவது பொசிஷன், எத்தனாவது ரேங்க் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, இல்லைன்னா புரியாது. கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டேபிள் எடுத்துக்கும். இப்போ இந்த டிக்ஷனரி ஆர்டர் ஆஃப் த லெட்டர்ஸ் கிவன், அதாவது அதே மாதிரி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு ஒரு டிக்ஷனரி நம்ம ஃபார்ம் பண்ணா அதில் இது இந்த டேபிள்ன்றது எத்தனாவது வேர்ட்ஸாக இருக்கும் அப்படின்றத நமக்கு இந்த 5 லெட்டரை வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஏ டு இசட் வச்சு பார்க்கக்கூடாது. ஏ டு இசட் வச்சு பார்த்தா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அவங்க கொடுத்துருக்கிற 5 லெட்டர் வேர்டு வச்சுக்கிட்டு 5 லெட்டர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த டேபிள்ன்றது எத்தனாவது பொசிஷனில் வரும், எத்தனாவது ரேங்க்ல வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ நம்ம ஒரு டிக்ஷனரி ஆர்டரில் நம்ம முதல்ல ஓப்பன் பண்ணோடனே ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா, அப்புறம் பியில், அப்புறம் சியில், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ கூட அந்த ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு கூட எப்படி நம்ம இருக்கும், ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு அதுக்கு அடுத்த வேர்டும் ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்டாக இருக்குன்னு பார்ப்போம். அப்படி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணோம், ஏபி அப்படின்னு இருக்கும். ஏசி, அதாவது ஃபர்ஸ்ட் ஏஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு, அப்புறம் ஏபியில், ஏசியில், அப்புறம் ஏடியில், இப்படி போயிட்டே இருக்கும். கடைசியாக என்ன வரும், ஏஇசெட்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஏஇசெட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, ஏஇசெட் அப்புறம் என்ன பண்ணால் ஏபிஏ, அப்புறம் ஏசிஏ, இப்படி இருக்க மாதிரி வரும். அதாவது திரும்ப அந்த ஏபிக்கு அப்புறம் திரும்ப அந்த பிக்கு அப்புறம் ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு ஏதாவது இருக்கும் இல்லையா, அதுக்கடுத்து பியில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு, இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் போகும் உங்களுக்கு. அந்த டிக்ஷனரியில் நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுல் டிக்ஷனரி பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல இந்த 5 லெட்டரை வச்சுக்கிட்டு எத்தனை வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்க்கணும். அதில் இந்த டேபிள்ன்றது எத்தனாவது ரேங்காக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, இப்போ சிம்பிளாக சொல்கிறது இருந்தால் இந்த இந்த ஏ பி இ எல் டி இது வந்து ஒரு 5 லெட்டர் வேர்டு. இந்த 5 லெட்டர் வேர்டு வச்சுட்டு 5 லெட்டர் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணனா எத்தனை ஃபார்ம் பண்ணலன்னா 5 லெட்டர்ஸ் இருக்குதுன்னா 5 ஃபேக்டரியல், ஆக்சுவலாக 5p5 அப்படின்னு சொல்லுவோம். 5 லெட்டரை வச்சுக்கிட்டு 5 லெட்டர் வேர்டு ஃபார்ம் பண்ணால் 5p5 இல்லைனா 5 ஃபேக்டரியல்னு சொல்லுவோம். ஸோ 5 ஃபேக்டரியல் வேல்யூ வந்து 120. அப்போ டோட்டலாக நம்ம எத்தனை வேர்ட்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா 120 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த 120 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இதை நம்ம ஒரு டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம்னா டேபிள்ன்றது எத்தனாவது வேர்ட்ஸாக இருக்கும், அதான் அதோட ரேங்க்னு அர்த்தம். அந்த நம்ம இந்த 120 வேர்ட்ஸ் நமக்கு தெரியாது, அந்த 120 வேர்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லைங்க. அந்த 120 வேர்ட்ஸை நம்ம ஆல்பபெட் ஆர்டரில், டிக்ஷனரி ஆர்டரில், ஆல்பபெட் ஆர்டரில், டிக்ஷனரி ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா அந்த டேபிள்ன்றது எத்தனாவது வேர்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, அதுதான் அதோட ரேங்க் அப்படின்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இங்கே பாருங்க எப்படி போடணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் டேபிள் தானே, டேபிளை முதல்ல என்ன பண்ணால் ஆல்பபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணுமா. அந்த டேபிள் இருக்கிற வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் வந்து ஏபிஇஎல்டி அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிச்சு. அதில் இப்போ இதில் டிக்ஷனரி ஆர்டரில் அடுக்கும்போது எப்படி பண்ணிருப்போம், ஃபர்ஸ்ட் ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு தான் நம்ம பண்ணோம். அப்போ ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏல ஸ்டார்ட் ஆகுது, ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்டுனா மொத்தம் 5 லெட்டர் வேர்டு. இப்போ ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஏவை ஃபிக்ஸ் பண்ணிச்சு. அப்போ மீதி இருக்கிற 4 பிளேஸ்ல என்ன பண்ணலாம், 4 ஃபேக்டரியல் வரும். அந்த மீதி இருக்கிற 4 பிளேஸ்ல வந்து மீதி இருக்கிற 4 லெட்டர்ல எதை வேணாலும் நம்ம ஃபில் பண்ணலாம். ஆனால் ஏல ஸ்டார்ட் ஆகணும், அவ்வளோதான கண்டிஷனு. ஸோ அப்போ நமக்கு 4 ஃபேக்டரியல், 4 ஃபேக்டரியல், அப்போ 24 வேஸ் வரும் ஏல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது என்ன பண்ணும், ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு 24 வேர்டு முடிஞ்சிட்டு இருக்கும். ஆக்சுவலாக இது டீல ஸ்டார்ட் ஆகுறதுனால நல்லா புரிஞ்சு, இது வந்து டீல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு டேபிள்ன்றது. அப்போ ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாமே அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரும். முதல்ல ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு அரேஞ்ச் பண்ணோம், அப்புறம் பில ஸ்டார்ட் ஆகுறது, இல ஸ்டார்ட் ஆகுது, எல்ல ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் தான் கடைசியாக தான் டீல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு வரும். இதை டிக்ஷனரி ஆர்டர்ல அடுக்கும்பொழுது இல்லைங்களா. அப்போ ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு 24 வேர்ட்ஸ் இருக்குமா. அடுத்தது பில ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கு அதே மாதிரி தான் பிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்தது 4 டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 லெட்டர்ஸை ஃபில் பண்ணுவோம். அப்போ 4 ஃபேக்டரியல், அப்போ 24 வேஸ். அதே மாதிரி இல ஸ்டார்ட் ஆகுறது, எல்ல ஸ்டார்ட் ஆகுறது, இந்த மாதிரி எழுதிட்டே வரும். சரிங்களா, முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இப்போ டீல ஸ்டார்ட் ஆகுறது வரும். இப்போ டீல ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு பட்சமா டீல ஸ்டார்ட் ஆன உடனே டீல ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த லெட்டர் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரணும் அப்படின்னா பொதுவாக நம்ம டிக்ஷனரி ஆர்டரில் பண்ணும்போது ஏ தான் வரும் முதல்ல. டிக்ஷனரி ஆர்டரில் டீக்கு அப்புறம் ஏ தான் பார்ப்போம். ஏக்கு அப்புறம் எதை பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற லெட்டர்ஸ்ல பாருங்க, ஏக்கு அப்புறம் பி பார்க்கணும், பிக்கு அப்புறம் சி எல்லாம் பார்க்க கூடாதுங்க. இங்க என்ன ஆர்டர்ல இருக்குன்னு பாருங்க, இங்க ஏ பார்க்கணும், ஏக்கு அப்புறம் என்ன பண்ணணும், பி பார்க்கலாம். ஸோ பி வந்துடும். ஸோ நம்ம டிக்ஷனரியில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே நமக்கு 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 தேவையானது டி வந்துடுச்சு. டீக்கு அப்புறம் முதல்ல எடுத்தோடனே ஏ தான் இருக்கும், அதுவும் வந்துடுச்சு. ஏக்கு அப்புறம் அடுத்தது பி தான் இருக்கும் கண்டிப்பா, அதுவும் வந்துடுச்சு. அப்போ டிஏபி வந்துடும். இந்த டிஏபிக்கு அடுத்தது
டிஏபிக்கு அப்புறம் என்ன வரணும்னா என்ன வரும் பாருங்க பாருங்க டிஏபிக்கு அப்புறம் இ எடுத்து அதாவது டி யூஸ் பண்ணிட்டோம் பி யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து என்ன இருக்கு பாருங்க லெட்டர்ல இஎல் இருக்கு பாருங்க இ தானே இருக்கு ஃபர்ஸ்ட் அப்புறம் இ யூஸ் பண்ணும் அப்புறம் எல் யூஸ் பண்ணும் ஓகேங்களா அதே மாதிரி அதே டிஏபி எடுத்துக்கிட்டு நமக்கு இருக்கிற லெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இஎல் தானே ரிமைனிங் இருக்கு இப்போ இஎல் எழுதியாச்சு அடுத்தது எல்இ தானே எழுதி ஆகணும் அவ்வளோதான் இந்த ரெண்டு பாசிபிள் தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது அந்த டீல ஸ்டார்ட் ஆகும்போது பாருங்க டிஏபி இஎல் ஒன்று வரும் டிஏபிஎல்இ வரும் அப்போ டோட்டலாக 2 வேஸ் வரும் ஏற்கனவே ஒரு 96 வேஸ் டோட்டலாக ஆட் பண்ணால் இந்த டேபிள்ன்றது டிஏபிஎல் முதல்ல வருமா டிஏபிஎல்இ ரெண்டாவது எது வரும் முதல்ல அப்படின்னா டிஏபிஎல் தான் முதல்ல வரும் அப்போ டிஏபிஎல்இ டேபிள் தான் லாஸ்ட்டாக வரும் அப்போ 98th ரேங்க் அப்போ அந்த டேபிளோட ரேங்க் வந்து 98 அப்படின்னு அர்த்தம் அந்த டேபிளோட ரேங்க் வந்து 90 இப்போ இதுக்கு அடுத்தது நிறைய டீல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் நிறைய இருக்கும் நல்லா புரிஞ்சு டீல ஸ்டார்ட் ஆகிறது இப்போ உதாரணத்துக்கு டிபி டிபிஇஏ டிஇஏஎல் இந்த மாதிரிலாம் கூட இருக்கும் நிறைய ஆனால் அது எல்லாத்துமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த டேபிள்ன்றது டிஏ அப்படின்றதால அது முதல்ல வந்துடும் ஆக்சுவலாக அது ஏன்னா ஏ வருது இல்லையா டீக்கு அப்புறம் ஏ வருது இல்லையா அதனால அது முதல்ல வந்துடும் அதனால தான் 98 இப்போ ஆக்சுவலாக 120 வேர்ட்ஸ் இருக்கு அதில் 98 வேர்டு வந்து டேபிள்னு வந்துடுது அதுக்கடுத்து இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு மொத்தம் 120 வேர்ட்ஸில் இன்னும் 22 வேர்ட்ஸ் வந்து இருக்கு சரிங்களா ரைட் அடுத்தது பாருங்களேன் அடுத்து ப்ளீட் ஸோ அதே 5 லெட்டர்ஸ் தான் அதே லெட்டர் சேம் லெட்டர் தான் ஆனால் இப்போ வந்து ப்ளீட் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம் ப்ளீட்ன்ற வேர்ட்ஸோட ரேங்க் கண்டுபிடி போகிறோம் ஆக்சுவலாக இப்போ இது வந்து ப்ளீட்ன்றதுனால ஸ்டார்டிங்லேயே வந்துடும் ஏன்னா டேபிள்ன்றது கடைசியாக அந்த 5 லெட்டர் வேர்டில் ஏபி இஎல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதில் வந்து ப்ளீட்ன்றது ஃபர்ஸ்ட்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ஏல ஸ்டார்ட் ஆகிற விட ஆக்சுவல் 24 வேர்ட்ஸ் அது வந்துருமா 24 வேஸ் அது வந்துடும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது இங்கே பியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் போது இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற ப்ளீட்டும் பியில் ஸ்டார்ட் ஆகுதுன்றதால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் பியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லெட்டர் யோசிக்கணும் அடுத்த லெட்டர் வந்து உடனே பியில் ஃபிக்ஸ் இப்போ பியை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து 4 லெட்டர் இருக்கும் 4 லெட்டர் வந்து ஏதோ 4 ஃபேக்டரியல்னு போட்டோன்னா அதுக்கு ஒரு 24 வேஸ் போட்டோன்னா தப்பு ஏன்னா பியில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு மொத்தம் 24 இருக்கு ஆனால் அதில் இந்த ப்ளீட்ன்றது எங்கன்னா நம்ம யோசிக்கணுமே தவிர பியில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு 24 இருக்கும் சரிங்களா நமக்கு அது தேவையில்லை அந்த 24 நமக்கு தேவையில்லை ப்ளீட்ன்றது எங்கே வரும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா பி போட்டாச்சுங்களா பியில் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு அடுத்தது நம்ம டிக்ஷனரியில் பார்க்கும்போது ஏ தான் வருதான்னு பார்ப்போம் பிக்கு அப்புறம் ஏ வருதான்னு பார்ப்போம் ஸோ அப்போ பிஏவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டா அப்போ பேலன்ஸ் நமக்கு 3 பாக்ஸ் இருக்கும் அப்போ 3 பாக்ஸில் அந்த 3 லெட்டர்ஸில் எதோ நம்ம ஃபில் பண்ணலாம் அப்போ அதுக்கு 3 ஃபேக்டரியல் வரும் பிஏ அதேமாதிரி பிஇ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதே மாதிரி 3 ஃபேக்டரியல் போட்டிங்கன்னா 6 வேஸ் வரும் சரிங்களா அதுக்கடுத்து பிஇக்கு அப்புறம் என்ன வரும் ஏ பி இ எல் டி இதான் ஆர்டரு இல்லை ஏபி யூஸ் பண்ணியாச்சு பிஏபி யூஸ் பண்ணிட்டோம் அடுத்து தான் வரும் பாருங்க பிஎல் தான் யூஸ் பண்ணி ஆகணும் பிஎல் ஓகே பிஎல் யூஸ் பண்ண பிஎல்க்கு அப்புறம் என்ன வரும் ஏ லெட்டர்ஸ் தான் வரும் அப்போ பிஎல்ஏ வந்துடும் பிஎல்ஏ அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த ரிமைனிங் 2 பிளேஸ் வந்து 2 ஃபேக்டரியல் வரும் 2 வேஸ் ஸோ பிஎல்ஏ முடிஞ்சு போச்சா பிஎல்ஏ அடுத்தது பிஎல்ஏக்கு அடுத்தது என்ன வரும்னா பிஎல்இ வரும் பிஎல்இ சரி பிஎல்இக்கு அப்புறம் உடனே ஏவும் வந்துடும் ஏன்னா இந்த ஆல்பபெட் ஆர்டரில் பிஎல்இ முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்தது ஏவை தான் பயன்படுத்தணும் சரிங்களா ஏக்கு அப்புறம் மறுபடியும் டீயை தான் பயன்படுத்தணும் அப்போ ப்ளீட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாகவே ப்ளீட் வந்துடும் 1 வே தான் ப்ளீட்டுக்கு வந்து 1 வே பிஎல்இ யூஸ் பண்ணும்போது ப்ளீட் வந்துடும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ளீட்ன்ற வேர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால அப்போ டோட்டலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 39 வேஸ் வரும் அப்போ 39th லெட்டர்ஸ் தான் வேர்ட்ஸ் தான் வந்து ப்ளீட் அப்படின்றத நம்ம இதுல இருந்து நம்ம ஃபைன் பண்றோம் அடுத்தது எக்ஸாம்பிள் 4.36 ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்சிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் பனானா இப்போ பனானான்ற வேர்டு வச்சு எத்தனை வேர்ட்ஸ் வந்து நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும்னு கேட்குறாங்க பனானா ஏற்கனவே நம்ம அந்த ஃப்ளவர்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதே மாடல் தான் இது வந்து 6 லெட்டர் வேர்டு 6 லெட்டர் வேர்டு வச்சுட்டு 6 லெட்டர் வேர்டு ஃபார்ம் பண்ணா 6p6 அப்போ 6 ஃபேக்டரியல் சொல்லும் அப்போ 6 ஃபேக்டரியல்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம உடனே 720 அப்படின்னு போடுவோம் 6 ஃபேக்டரியல் வேல்யூ 720 அப்போ 720 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி போட்ட சம்ஸில் ரிப்பீட்டிங் லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது இங்கே ரிப்பீட் ஆகுது அதான் ப்ராப்ளங்க சரிங்களா இங்கே பாருங்க பனானா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏ வந்து 3 டைம் ரிப்பீட் ஆகுது அதே மாதிரி என்னன்றது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்போ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும்போது என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க திஸ் வேர்ட் as 6 letter word in which there are 3 A's A வந்து 3A இருக்கு N வந்து 2 N's இருக்கு ஓகேவா 1B இருக்கு
அப்ப த நம்பர் ஆஃப் ஃபேஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் அப்போ ஜென்ரலா 6 ஃபேக்டோரியல் சொல்லிடணும். ஏன்னா 6 லெட்டர் வேர்டுன்றதால 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இந்த ரிப்பீட் ஆகுறதுடைய ஃபேக்டோரியல டிவைட் பண்ணும். 3 ஏஸ்னா 3 ஃபேக்டோரியல் 2 என்ஸ்னா 2 ஃபேக்டோரியல். அப்ப டிவைட் பண்ணா டோட்டலா 60 வேர்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும் நம்மளால. இந்த பனானா அப்படின்றத வச்சுக்கிட்டு நம்மளால எத்தனை வேர்ட்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வேர்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு இங்க ரிப்பீட் ஆகுறதுனால இந்த லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுறதுனால நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அதுக்கான ரூல் தான் நம்ம இங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க இந்த என் ஆப்ஜெக்ட் இருக்கு. அதை மொத்தம் நம்ம 6 டிஜிட் 7 டிஜிட் அந்த மாதிரி சொல்லாது என் பி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த சேம் கைண்ட் சேமா வர இது வந்து பார்த்தீங்கன்னா அதை டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் அதோட ஃபேக்டரியல் ஓகே சேமா வர லெட்டர்ஸ் உடைய அது நம்பரா இருந்தாலும் சரி நம்ம லெட்டர்ஸா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இதே ரூல் தான். ஸோ அப்போ என் ஃபேக்டரியல் பை பி ஃபேக்டரியல். சப்போஸ் அந்த ரிப்பீட் ஆகுறது நிறைய இது இருந்துச்சுன்னா அப்போ P1 ஃபேக்டரியல் P2 ஃபேக்டரியல் P3 ஃபேக்டரியல் அப் டு PK ஃபேக்டரியல் எத்தனை வேணாலும் வரலாம் ரிப்பீட் ஆகுறது. இப்போ இங்க இந்த சம்மில் வந்து 3A 2N வந்தது இல்லையா, அப்போ 2 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அது 2 வந்தாலும் நம்ம அதே மாதிரி எழுதிக்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 4.38. Example 4.37. Find the number of ways arranging the letters of the word Ramanujan so that the relative position of the vowels and consonants are not changed. இப்போ அதே தான் அதே ராமானுஜன். இப்போ ஏற்கனவே பார்த்த சம் வந்து பார்த்தீங்கன்னா பனானான்னு பார்த்தோம். இப்போ ராமானுஜன் கொடுத்துருக்காங்க. ராமானுஜனா உடனே இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 9 ஃபேக்டோரியல் டிவைட் பை இதில் ரிப்பீட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ 3 ஃபேக்டோரியல். என் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டு சம்ம முடிச்சிடலாம். ஆனால் இங்க ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலா ராமானுஜன் சொன்னாங்கன்னா இது ஆன்சரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா த பொசிஷன் வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ட்ஸ் ஆர் நாட் சேஞ்ச்டு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுல வவல்ஸும் கான்சோனன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வரணும்னு சொல்லிட்டாங்க. வவல்ஸ்லாம் ஒன்னா வரணும், கான்சோனன்ட்லாம் ஒன்னா வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல என்ன பண்றாங்க, வவல்ஸ் வந்து 4 வவல்ஸ் இருக்குமா, 3 ஏ 1 யூ இருக்கு. கான்சோனன்ட் வந்து 5 இருக்கு. ஆர் எம் என் ஜே என் ஜே என் அப்படின்னு சொல்லிட்டு 5 கான்சோனன்ட்ஸ் இருக்கு. இப்ப இது மாதிரி வரும்போது தான் கொஞ்சம் ப்ராப்ளம் நமக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது இப்ப அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு வவல்ஸ், ஏன்னா நம்ம கிட்ட இருக்க லெட்டர்ஸே ஒன்று வவல்ஸ்ல இருக்கும், கான்சனன்ட் 2 லெட்டர்ஸ் தான் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அப்போ வவல்ஸ் வந்து 4 லெட்டர்ஸ் இருக்கு, கான்சனன்ட் வந்து 5 லெட்டர்ஸ் இருக்கு. இது ஃபுல்லா ஒரு பண்டில் ஆக்கிடுங்க. வவல்ஸ்லாம் ஒரு பேரு, கான்சனன்ட்லாம் ஒரு பேர். அப்போ இது ஆக்சுவலா நம்ம இடமாற்ற மாதிரி இருந்தா இடமாற்ற மாதிரி இருந்தா பண்ணுவோம், இந்த 5 வேர்ட்ஸ் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரணும் முன்னாடி, இந்த 4 அப்படியே அந்த சைடு கொண்டு அப்படிதான் கொண்டு போக முடியுமே தவிர. ஓகேங்களா? அப்போ என்னன்னா ஆக்சுவலா இது 2 லெட்டர் வேர்டு மாதிரி தான் நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 2 லெட்டர் வேர்டு. ஓகேங்களா? ஒன்னு ஃபர்ஸ்ட் வவல்ஸ் 4 வவல்ஸ் இருக்கும், அடுத்து 5 கான்சோனன்ட் இருக்கு. இல்ல முதல்ல 5 கான்சோனன்ட் இருக்கு, அடுத்து 4 வவல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்படிதான். ஆனால் இதுல ஒரு என்ன கண்டிஷன் அப்படின்னா, வவல்ஸ்னாலும் ஒண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டாங்களே தவிர, ஆனா அதே ஆர்டர்ல இருக்குன்னு சொல்லலாம். அந்த 4 வவல்ஸ்குள்ள மாறி மாறி இருக்கலாம் இல்லையா? அப்போ அதுக்கு பாருங்க, 4 வவல்ஸ் இருக்கு. அந்த 4 வவல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபேக்டரியல் டிவைடட் பை அந்த 4 வவல்ஸ்ல ஏ மட்டும் 3 டைம்ஸ் வரதுனால அதை 3 ஃபேக்டரியல் டிவைட் பண்றோம். இன்ட்டு அதே மாதிரி கான்சனன்ட் பாத்தீங்கன்னா 5 லெட்டர்ஸ் இருக்கு. அதுல n மட்டும் 2 டைம்ஸ் வருதுன்னா 2 ஃபேக்டரியல் டிவைட் பண்றோம். இதுதான் ஆன்சர் ஆக்சுவலா. 4 ஃபேக்டரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டரியல் இன்ட்டு 5 ஃபேக்டரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டரியல். அது என்ன சார் 2 நம்பர்? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லி இது வந்து ஆக்சுவலா ஒரு 2 நம்பர்ஸ் சாரி 2 அதாவது 2 வேர்ட்ஸ் 2 லெட்டர்னு நினைச்சுக்க வேண்டியதான். அதாவது எப்படின்னா வவல்ஸ்லாம் ஒரு லெட்டரு, கான்சனன்ட்லாம் ஒரு லெட்டர். அப்போ முதல்ல வவல்ஸ் வந்து என்னென்ன பாசிபிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டரியல் இன்ட்டு கான்சனன்ட்டுக்கான பாசிபிள் இருக்குன்னா 5 ஃபேக்டரியல் டிவைட் பை 2. அதனால தான் இந்த 2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதாவது ஃபர்ஸ்ட் இது ஒரு லெட்டர் மாதிரி, இது ஒரு லெட்டர் மாதிரி 2 லெட்டர் வேர்ட்ஸ் தான் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிட்டு பண்ணணும். அடுத்தது எக்ஸாம்பிள் 4.38. 3 twins pose for a photograph standing in a line. How many arrangements are there when there no restriction when each person standing next to is to or ir twin? என்ன சொல்றாங்கன்னா 3 ட்வின்ஸ் இருக்காங்க. 3 ட்வின்ஸ்னா 6 மெம்பர்ஸ் ஆக்சுவலா. 3 ட்வின்ஸ். ஒரு ட்வின்ன்றது 2 மெம்பர்ஸ். அது ரெண்டுமே ஆணா இருக்கலாம், ரெண்டுமே பெண்ணா இருக்கலாம், கேர்ள் பாய் எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ இப்போ என்னன்னா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இப்போ 6 பர்சன் இருக்காங்க. அப்போ அந்த 6 பர்சனை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறது எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? 6x6. அப்போ 6x6னா 720 வேஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம். அந்த 6 பேரை மாத்தி 720 வேஸ்ல நம்ம நிக்க வைக்க முடியும். ஒன்று முடிஞ்சு போச்சு.
செகண்ட் பாயிண்ட் பாருங்க. அந்த ட்வின்ஸ் எல்லாமே ஒண்ணா தான் இருப்பாங்களாம். அந்த 2 பேர் ட்வின்ஸ் வந்து 2 பேரும் எப்பவுமே ஒண்ணா தான் வருவாங்க அப்படின்னாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ் T1ம், செகண்ட் ட்வின்ஸ் T2வும், தேர்ட் ட்வின்ஸ் T3. ஏன்னா மொத்தம் 3 ட்வின்ஸ் தான் இருக்காங்கங்க. அப்ப அவங்க எப்படி இடம் மாறுனாலும் என்ன பண்ணுவாங்க? 3 அந்த 2 பேர் ஒண்ணா தான் இருப்பாங்க. சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னா, அந்த 2 பேரும் வேற இடத்த மாத்தி வச்சு 2 பேரும் ஒண்ணா தான் போவாங்க. சோ அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணும்னா, அப்ப இது வந்து ஒரு ஒரு 3 மெம்பர்ஸ் மாரி ஆயிடும். ஏன்னா, அந்த T1ன்றது அதுக்குள்ள 2 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? ஒரே நேரத்தில தான் அப்படியே 2 பேரும் ஒண்ணா தான் போவாங்க. அப்ப அது வந்து ஒரு நம்பர் தான் நெனச்சுக்கணும் நம்ம. ஒரு வேர்ட்ஸ் அப்படின்னு நெனச்சுக்கணும். அப்ப நமக்கு இங்க இப்ப என்ன இருக்குன்னா 3 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் மாரி ஞாபகம். இப்ப இந்த 3 வேர்ட்ஸ வந்து வச்சு நம்ம எத்தன அரேஞ்ச்மென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஃபேக்டரியல் வேஸ் அரேஞ்ச் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? அவ்வளோதாம்மா. 3 ஃபேக்டரியல். ஏன்னா, இங்க இருக்கிறது வந்து 3 ட்வின்ஸ். அப்ப 3 ஃபேக்டரியல் இன்டு அது மட்டும் இல்ல. அந்த ட்வின்ஸ் 2 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த 2 ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த 2 ட்வின்ஸும் 2 பேரும் மாறி, மாறி நிக்கலாம் இல்லையா? அந்த 2 ட்வின்ஸ் வந்து லெஃப்ட் சைடுல, ரைட் சைடுல மாறி நிக்கலாம். அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருப்பாங்க. ஒண்ணா இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ரைட் சைடுல வர மாரி வருவாங்க. இல்ல மாத்தி என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடுல வர மாரி நிக்கலாம். சோ அப்ப அவங்க 2 வழிகள் இருக்கு அவங்களுக்கு. அப்ப 2 ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாரி ஒவ்வொரு ட்வின்ஸும் அதே மாரி மாறி, மாறி அவங்க 2 பேருக்குள்ள மாறி நின்னுக்கலாம் இல்லையா? சோ அதனால என்ன பண்ணா 3 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பண்ணா டோட்டலா 48 வேஸ் இஸ் ஆன்ஸர். அடுத்தது பாருங்க.